வேற எங்கேயாச்சும் போய் பேசுவோமா ஜெய்? ஏன் ரொம்ப பொய் சொல்றியா? இல்லை கோபி, நம்ம சமாச்சாரத்தை இங்கேருந்து தான் பேசணும். அப்படின்னா சமாச்சாரம் இவன் வச்சதுக்கு தெரியுதில்லை. ஜெய், உங்கள் ஒய்ஃப் உங்களை ஏமாத்திட்டாங்க. என்ன சொல்கிறேன்? அதுல இருந்து பிரியாணியே இல்லை, புளிசோறு. என்னது புளிசோரா? அப்போ தக்காளி சாதம் இல்லையா? அப்போ அது பிரியாணி இல்லையா? இல்லை கோபி, நீ தானே சொல்லிட்டு இருந்தோம் ஒய்ஃபுக்கிட்ட பிரியாணி வாசம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அது அவள் செஞ்சுக்க லெமன் சாதமாக புளி சாதமாக தெரியாமல் அவளுக்காக ஃபோன் பண்ணி பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். அப்போ சொல்லி தான் எனக்கே தெரியாது தக்காளி சாதம்னு. நான் தான் தினம் தானே ஏமாறேன்னா நீ திருடி தின்னு ஏமாந்துருக்கேன். அப்போ கல்யாணம் ஆன வாழ்க்கைலாம் அப்படி தான் இருக்கும் ஜெய். ஆமாம், என்ன இருந்தாலும் என்ன திங்கிறோன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க சேமியா உப்புக்குன்னு தான் நாங்கள் அதை 100 வருஷங்கணும். ஏன் தக்காளி சோறு புளி சோறு செஞ்சால் கூட அது பிரியாணி செம்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். இதுலேயும் ஏன் பொண்ணாடி இருக்கா பாரு, சளி பிடிச்சி சுடு தண்ணி வச்சு கொடுத்தா கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்பா. ஐயோ ஐயோ, சிரிச்சது போதும் கோபி. வாழ்க்கையே நினச்ச எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. யாஜி, நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? கோபி, நம்ம என்ன பண்ற காமெடி வர மாட்டேங்குது கோபி. போங்க, காலேஜ் நாசமா போங்க. போயிட்டு வரணும். போயிட்டு. ஹலோ கோபி, கேக்குதா? அந்த ஆளை போட்டு தட்டுற கோபி, தலை போட்டு நம்ம தனியா கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் கோபி. போயிட்டு முதல்ல இந்த ஃபிளாஷ்பேக்கா நல்லாடி நல்லா கண்ணு போலீஸ் வந்து தெரியும். இருங்கடா, சந்தன மரம்லாம் கலத்துறீங்களா? அப்படியே சொன்னாங்க. நல்லா பாத்தீங்களா சார்? எங்களுக்கு சந்தன மரத்துல காக்கிது இன்னைக்கு தான் சார் தெரியும். ஏன் கோபி? கோபி கோபி கோபி, நான் வந்தோடனே பொடி சூடுதெல்லாம் படுத்து கிடக்குறேன். உன் வழியை பார்க்குறப்ப இந்த சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜெய். ஜெய், நமக்கு இந்த தொழிலே வேணாம் ஜெய், பழைய தொழிலுக்கே போயிடலாம் ஜெய் நம்ம. ஆமாம் கோபி, அதுக்கு தான் நானும் ஒன்று இங்கே வர சொன்னேன். ஆனால் வந்த இடத்துல அதை வந்துட்டு சோத்தை போட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் விடுவு ஜெய். நம்ம என்ன பாய்கிட்ட போய் கட்டையை கேட்போமா? அந்த தொழில் வேணாம் கோபி. என்ன தான் பண்ணலாம்னு நீ நினைக்கிற? இனிமேல் நம்ம நேர்மையாக திருடி சம்பாதிப்போம். திருடுறதா? முந்தையும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன புதுசாக ஆகணும்? அப்போ பண்ணது வியாபாரம், இப்போ பண்ண போகிறது கொள்ளை. நீ என்ன சொல்ல வரேன்னே புரியல விஜய். நீ என்னத்த பேசுவேன், நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதை கோபி, நல்ல ஃபேமஸான ஒரு ஊர். அந்த ஊரில் நான் மளிகை கடை போட்டு உட்காடுறேன். நீ அதே ஊரில் வாடகைக்கு வர. நீ என்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக மாறுற. நான் உனக்கு கடை நடத்திட்டு இருப்பேன். இதே 2 பேரும் தொடர்ந்து அந்த மளிகை கடையை நடத்துகிறோம். ஆனால் ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த ஊரை மொத்தமாக கொள்ளையடிச்சிட்டு லைஃபை செட்டில் பண்ணிடுறோம். இதுதான் ஐடியா. சரி, எல்லாம் ஓகே. ஊர் என்ன ஊர்? ஆமாம் கோபி, கூகுள் மேப்லேயே இல்லாத ஒரு ஊர். அப்படின்னா அது அத்துப்பட்டி. எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஊரில் பண்ணாதான் நம்மளை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆன்லைன் இல்லாத ஊரில் எதுக்கே கடை போடுறாங்க? இல்லாத ஊரில் இல்லாத தெருவில் இல்லாத கடை நான் போட்டு இல்லாத வீட்டில் வாடகைக்கு வந்து தங்கினா அங்கே இல்லாதது எல்லாத்தையும் மொத்தமாக சுட்டிட்டு நம்ம வந்தா அங்கே இல்லாத போலீஸ் நம்மளை தேடவே மாட்டான். ஆமாம், கரெக்டு தான். இப்போ சொல்கிற பிளான எல்லா பேப்பரும் பேனாகும். இந்த பேப்பர், இந்த பேனா என்னடா சொல்லி வச்ச மாதிரி லாஜிக் இல்லாமல் பேனா பேப்பர் எடுத்துக்க. ஏன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இப்படி மொட்டை பாறையில் உட்காந்துருக்கீங்க? அது மட்டும் லாஜிக்கா? நீ மட்டும் தக்காளி சாதம் தின்னு பிரியாணி நினச்சி அது லாஜிக்கா? சரி, அதெல்லாம் ஒரு தொழிலை பற்றி பேசுவோம் வா. ஓ சரி, சொல்லு. நான் சொல்கிறத நீ அப்படியே நோட் பண்ணிக்கோ. பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதட்டா? முருகன் சொல்லி, விநாயகர் சொல்லி, சிவன் சொல்லி, ஐயப்பன் சொல்லி, எல்லா சொல்லியும் போடு. ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடலாம். போடுறான். சரி, சொல்லுது. ஒரு பிரம்மாண்டமான கடற்கரை ஓரமாக அத்திப்பட்டிங்கிற அந்த ஊர். இதுதான்டா நம்ம பிளான். ஏய், ஏடா உதறிட்டு இருக்க? எழுதலையா? இல்லை விஜய், பேனா எழுதல விஜய். சரி, நான் சொன்னல மனசில் இருக்குல்ல? என் மனசில் இருக்கு விஜய். அது போதும்டா. கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணுறோம், லைஃப்பை செட்டில் ஆகிறோம். ஓகே விஜய். பப்ஸ் சார் எப்படியே பேசலாம்? வாங்கி இருக்கியா? இருக்கு, 3 பீஸ் இருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் தூக்கிட்டு இருக்காது. இரியா எழுதுடா.
சரி எப்படி பேப்பரை பறக்க விட்டா மாசா இருக்கும் வேணாம் மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் 15 ரூபா